வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். பிஎம் கிசானுடைய 22வது தவணை எல்லாருடைய அக்கௌண்ட்டுக்கும் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறையா பீப்புள்ஸ்க்கு வராதவங்க என்னென்ன விதிமுறைகளில் பின்பற்றலாம், ஸோ இதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோ காணொலியில் நான் முக்கியமாக சொல்ல போகிறேன். ஸோ இதில் யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஸோ இதில் என்னென்ன விதிகளை விதிச்சிருக்காரு, புதிய அப்டேட் என்ன இருக்குது, ஸோ பழைய அப்டேட்டில் பிஎம் கிசான் வருமா என்னன்ற பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎம் கிசான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய அரசு அறிவித்துள்ளதன்படி 2026ஆம் ஆண்டிற்கான முதல் தவணை, அதாவது இந்த ஆண்டுடைய முதல் தவணை 2026 22வது தவணை, ஓகேங்களா, பிஎம் கிசான். ஸோ இது நேற்று இந்த வெள்ளிக்கிழமையே வெளியிட்டாங்க. ஸோ இதில் தோராயமாக இந்த கவுகத்தியில் பாரத பிரதமர் நரேந்திர அங்கேருந்து நிதியை விடுவித்தார். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா குழப்பங்கள். ஸோ இந்த பிஎம் கிசான் தொகையை நான் பெறணும் அப்படின்னா என்னென்ன விதிமுறைகளை நான் பின்பற்றணும், எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தொகை வரவே இல்லை, இப்போ அப்ளை பண்ணால் கூட நான் இந்த தொகையை பெற முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேட்குற எல்லாத்துக்குமே ஒரே பதில், இப்போ அப்ளை பண்ணுறவங்களுக்கு கூட கண்டிப்பாக பிஎம் கிசானுடைய தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஒரு எல்லா அமௌண்ட்டுமே ஒரே அமௌண்ட்டாக உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில யோசனைகள் போயிட்டுருக்கு. தனித்தனி ஸ்கீம் வைக்க வேணாம், மக்களுக்கு ஒரே டிபிடி முறையில் உங்கள் அக்கௌண்ட்டில் பணத்தை செலுத்தலாம். ஸோ உர மானியம், கேஸ் மானியம், பிஎம் கிசான் இது எல்லாமே சேர்த்து இதர தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய மானிய தொகைகள் அனைத்துமே ஒரே அக்கௌண்ட்டில் கொடுக்கறதுக்கு இனிவரும் காலங்களில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ எந்த விதமான நடுவில் இடைத்தரகர்கள் இன்றி டிபிடி முறையில் உங்கள் வங்கி கணக்கிற்கு நேரடியாக செல்லும். ஸோ நாடு முழுவதும் உள்ள சுமார் 9.32 கோடி விவசாயிகளுடைய கணக்கில் இந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை வெளியிட்டிருக்காங்க. நிறைய பீப்புள்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு இன்னும் இந்த பணம் வரல சார், நான் என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்றத தோராயமாகவே கேட்குறாங்க. சார் எங்களுக்கு இன்னும் இந்த பணமே வரல, நான் அடுத்த கட்டத்துக்கு நான் என்ன போகட்டுமா இல்லை வேணாமா அப்படின்னு எல்லாமே கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய பணம் வராதவங்க தயவுசெய்து அடுத்த கட்டத்துக்கு போங்க. என்னென்ன விதிமுறைகள் அப்படின்னா இகேஒய்சி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ பணம் வரவில்லை அப்படின்னா இகேஒய்சியை உடனடியாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் பிஎம் கிசானுடைய போர்ட்டலுக்கு போயிட்டு ஃபார்மர் கார்னரை கிளிக் பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்களுடைய ஓடிபி எல்லாம் மொபைல் எண்ணுக்கு என்ட்ரி போட்டிங்கன்னா ஓடிபி வரும். ஸோ இந்த பிஎம் கிசான் கணக்கில் இகேஒய்சி கட்டாயம் முடித்திருந்தால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும், இல்லை என்றால் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்பட மாட்டாது. ஸோ இதை ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் கேர்ஃபுல்லாக இந்த கிசான் தொகைக்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ லேண்ட் சீடிங், நில ஆவணங்கள் சரிபார்த்து இருக்க வேண்டும் மக்களே. ஸோ லேண்ட் சீடிங்கில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா 100% உங்களுக்கு பணம் வருவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடும், ஓகேங்களா. ஸோ நில ஆவணங்கள் தான் பிஎம் கிசானில் முக்கியமான ஒரு வேர். இதே ப்ராப்பராக உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா 100% உங்களால் டாக்குமெண்ட்டு இந்த நில ஆவணங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த பிஎம் கிசானுடைய 6000 ஆண்டுக்கு 6000 ரூபா கொடுக்குறாங்க, அதில் ₹1 கூட உங்களால் வாங்க முடியாது. ஸோ ஆதார் லிங்கிங்கில் நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஆதார் லிங்க் பண்ணுறதுல இஷ்யூவாக இருக்குது, ஆதார் லிங்க் ஆகலை, மொபைல் எண்ணே எனக்கு இல்லை சார், மொபைல் எண்ணுக்கும் ஆதாருக்கும் நான் இணைச்ச வேறு நம்பரு, ஆனால் பேங்க்கு கொடுத்துருக்கிறது வேறு நம்பரு, இப்படியெல்லாம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து ஒரே நம்பரை எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி ப்ரைமரி பேங்க்கை ஒன்று செட் பண்ணி அதை நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. மத்திய அரசு மட்டும் இல்லை, எந்த அரசு உங்களுக்கு அறிவித்தாலும் ஒரு பேங்க்கோட உங்களுடைய ஆதார் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னா அதை வச்சு தான் உங்களுக்கு பண பரிவர்த்தனை நடக்கும், ஓகேங்களா. ஸோ ஃபார்மர் ஐடி சில மாநிலங்களில் கொடுத்துருக்காங்க, ஃபார்மர் ஐடி பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் நிலையை சரிபார்த்துக்கோங்க. pmkisan.gov இந்த இணையதளத்திற்கு சென்று உங்களுடைய நோயோட ஸ்டேட்டஸ் அப்படின்றத தயவு செய்து உங்களுடைய நிலை இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்கீங்க,
கரண்ட் ஸ்டேட்டஸோடைய அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நிலையை உடனடியாக சரிபார்த்துக்கோங்க. நோயோட ஸ்டேட்டஸ் அப்டேட்டை வந்து சரிபார்த்துக்கோங்க. உங்கள் பதிவு எண், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் உங்களுடைய ஓடிபியை உள்ளிட்டால் மட்டும்தான் உங்களுடைய தவணையை எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இது எல்லாத்தையும் பயன்படுத்திக்கோங்க. பிஎம் கிசானுடைய தவணை பெறல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொள்ளுங்க. அடுத்தடுத்து என்னென்ன விதிகளை நீங்கள் பின்பற்றணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.